Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. மதிப்புக்குரிய உலமாக்களே, கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்தித்து அல்லாஹ்வுடைய தீனின் வெளிச்சத்தில், அல்லாஹ்வுடைய கொள்கையின் அடிப்படையில் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதை இட்டு அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தியவனாக, அல்லாஹ்வுடைய தீனின் அதனுடைய அடிப்படைகளோடு தொடர்பாக, இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளோடு தொடர்பாக நாங்கள் அமர்ந்திருந்து அது பற்றிய விளக்கங்களை பெறுவதற்காக செலவு செய்கின்ற நிமிடங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில், அவனுடைய தராசில் மிகவும் பெருமதியானவைகள் என்ற வகையில், அதற்காக நாங்கள் செலவிடுகின்ற கணப்பொழுதுகள் மிகவும் மகிமையானவை என்ற வகையில் இந்த சந்தர்ப்பமும் எங்களுக்கு சில விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பமாகவும், அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நற்கூலியை பெற்றுத்தருகின்ற சந்தர்ப்பமாகவும் அமைய வேண்டும் என்று அல்லாஹு தாலாவை பிரார்த்தித்தவனாக, இந்த சந்தர்ப்பத்தின் ஆரம்பத்தில் இலங்கை நாட்டிலிருந்து இங்கு வருகை தந்து இங்குள்ள பல பகுதிகளில் வாழ்கின்ற சகோதரர்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு அந்த அடிப்படையில் கிடைக்கின்ற நல்ல பயன்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே வழமையாக இது 4வது தடவையாக நான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறேன். தொடர்ச்சியாக இவ்வாறு வருவதற்கு எனக்கு பூரண அனுசரணை வழங்குவது வழமையாக இந்த இஸ்லாமிய அழைப்பு மையம் அல்லது தவா சென்டர் தான். இங்கு சகோதரர் முபாரக் அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட அவர்களுடைய அந்த வழிகாட்டல், ஒத்துழைப்புகள், நாட்டுக்கு வருவதற்கான அனுசரணை, அதற்காக தருகின்ற ஒத்துழைப்புகளின் காரணமாகத்தான் அந்த விசாவை பெற்று வர முடிகிறது தொடர்ச்சியாக. அந்த வகையில் இந்த பணியிலே கிடைக்கின்ற நன்மைகள் நிச்சயமாக இந்த பொறுப்பாக இருக்கின்றவர்களுக்கும் கிடைக்கும், ஆதரவு தருகின்றவர்களுக்கு கிடைக்கும். அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த பணியில் காட்டுகின்ற அக்கறைக்கும் ஒத்துழைப்புக்கும் உதவிகளுக்கும் அளவில்லாத நற்கூலியை வழங்க வேண்டும் என்று நான் ஆரம்பமாக நன்றியோடு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மடிந்து போகின்ற ஒரு காலம் இருக்கிறது. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரையும் அது எப்பொழுது அழிக்கப்படும் என்று எங்களுக்கு தெரியாது, மறுமை எப்பொழுது வரும் என்று தெரியாது. அந்த காலம் வரையில் மனித சமூகம் வாழ்ந்தது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வாழும். இந்த காலங்களில் மனிதர்களுடைய சமூக ரீதியாக, நாடுகள் ரீதியாக, தனி மனித ரீதியாக, குடும்ப ரீதியாக மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது பல்வேறு வகையான தடங்களையும், தடைகளையும், ஆக்கங்களையும், சவால்களையும், சிலபோது துன்பங்களையும், சிக்கல்களையும், நம்பிக்கை இனங்களையும், சாதனைகளையும் கொண்ட ஒரு கூட்டு முயற்சியாகத்தான் இருக்கிறது. அது தனி மனிதனுக்கும் பொருந்தும், ஒரு குடும்பத்துக்கும் பொருந்தும்,
ஒரு சமூகத்துக்கும் பொருந்தும், ஒரு நாட்டுக்கும் பொருந்தும். அதற்கு கால இட சூழ்நிலை என்ற வரையறைகள் கிடையாது. மனித வாழ்வு என்பது ஒரே சீராக மகிழ்ச்சியாக மட்டும் செல்வது என்ற ஒரு இயல்பை கொண்டதல்ல. அல்லாஹு தஆலா அப்படி அமைக்கவில்லை. எனவே நாங்கள் நம்பிக்கை இழந்து விடுகின்ற கட்டங்களையும் நாங்கள் சந்திப்போம். நம்பிக்கையோடு வாழ்க்கையில் பிடிப்போடும் மகிழ்ச்சியோடும் பயணிக்கின்ற சந்தர்ப்பங்களையும் சந்திப்போம். அது ஒரு தனி மனிதன் என்ற வகையில், குடும்பம் என்ற வகையில், சமூகம் என்ற வகையில், நாடு என்ற வகையில், நாடுகள் என்ற வகையிலெல்லாம் அப்படியான ஏற்றிறக்கங்களை கொண்டது தான் மனிதனுடைய வாழ்வு. அதற்கு அமையத்தான் அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்வை அமைத்திருக்கிறார். எனவே சூரத்துல் உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கின்ற ஒரு கருத்து தான், உங்களுக்கு நாங்கள் அல்லாஹு தஆலா மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருப்பது உங்களை நாங்கள் பரீட்சித்து பார்ப்பதற்காக என்ற அந்த கருத்தின் அடிப்படையிலும், அதேபோன்று வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் சோர்வடையவோ அல்லது நீங்கள் கவலையடையவோ வேண்டாம், நீங்கள் எப்பொழுதும் உயர்ந்திருப்பீர்கள் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் என்ற அந்த வசனங்களும், இது போன்ற இன்னும் பல வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடம் இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஏற்றிறக்கம் கொண்டது தான். அந்த ஏற்றிறக்கங்களில் யார் உறுதியாக நின்று தாக்குப்பிடித்து தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தும் ஈமானிய பயணமாக அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வெற்றியாளர்களாக திரும்புவார்கள் என்பதுதான் அதன் கருத்து. அன்புள்ளவர்களே, நாங்கள் வாழும் காலம் மட்டுமல்ல, இதற்கு முன்னதாக வாழ்ந்த காலங்களும் இறை தூதர்களுடைய சமூகங்களும் இறை தூதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இன்று வரையில் இருக்கின்ற முழுமையான இறைவேதம் பெற்றவர்களும் அல்லாஹ்வுடைய தூதராக வந்து சமூக மாற்றங்கள் செய்தவர்களும் பல்வேறு வகையான சவால்களையும் சுமைகளையும் கடந்து போயிருக்கிறார்கள், கடந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சில போது அவர்கள் உலகத்தின் பார்வையில் தோல்வியடைந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படியான ஒரு காலகட்டம் நாங்கள் வாழ்கின்ற இந்த காலத்திலும் தவிர்க்க முடியாதது. நாங்களும் அதனை தனி மனிதர்கள் என்ற வகையிலும் சந்திக்கிறோம். ஒரு விரிந்த உலகத்தின் பெரும்பான்மை சமூகம் என்ற வகையிலும், பல்வேறு பலங்கள் இருந்த பொழுதிலும், எண்ணிக்கையில் கூடுதலாக இருந்த பொழுதிலும், பல நாடுகள் இருந்த பொழுதிலும், அளவில்லாத வளங்கள் இருந்த பொழுதிலும் நாங்களும் அப்படியான இக்கட்டான கட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்று சர்வதேச அரங்கில் மிக அழுத்தம் கொடுத்து எல்லோருடைய கவனத்தையும் எல்லா தொலைத்தொடர்பு சாதனங்களும் ஈர்த்திருக்கின்ற ஒரு அம்சமாக எங்களுடைய சமூகம் சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு சோதனை, அது ஒரு தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. அத்தகைய சோதனைகள், அது போன்ற இன்னும் பல சோதனைகள் வரலாறு நெடுகிலும் இருந்தது போல எதிர்காலத்திலும் வரலாம். இந்த நிலைமைகளில் ஒரு மூமினுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், தளராது இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களைத்தான் நாங்கள் பொதுவாக இன்றைய இந்த எங்களுடைய கலந்துரையாடலிலே நாங்கள் கலந்து பேச இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ளவர்களே, 2 விடயங்கள் இருக்கின்றன. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம் என்றதுதான் இந்த பேச வேண்டிய தலைப்பு. அப்போ அந்த தலைப்பில் பேசுகின்ற பொழுது நம்பிக்கையாளர்கள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, நம்பிக்கை இழக்கக்கூடாது என்று இன்னொரு பகுதி இருக்கிறது. எனவே நாங்கள் ஆரம்பமாக எந்த ஒரு கட்டத்திலும் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் சில அடிப்படையான அம்சங்கள் இணைந்து வர வேண்டும். வெறுமனே நாங்கள் வெற்று மனிதர்களாக இருந்து கொண்டு, பொருத்தமற்ற மனிதர்களாக இருந்து கொண்டு, அடிப்படை இல்லாத மனிதர்களாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வோடு தொடர்பில்லாத மனிதர்களாக இருந்து கொண்டு நாங்கள் சில வாக்குறுதிகளை மட்டும் நம்பி நம்பிக்கை இழக்காமல் இருத்தல் என்ற விடயம் ஒரு பொழுதும் சாத்தியமற்றது. எனவே எங்களுடைய மார்க்கத்தின் பார்வையில் நாங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஆனால் அப்படி நம்பிக்கை இழக்காமல் இருப்பதற்கு முன்னதாக சில முக்கியமான நிபந்தனைகள், முக்கியமான விடயங்கள், முக்கியமான வாழ்க்கை போக்குகளில் எங்களுக்கு சம்பந்தம் இருக்க வேண்டும்.
சில அடிப்படையான வாழ்க்கை விடயங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்வை கெட்டியெழுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு நம்பிக்கை வாழ்வை சந்திக்க முடியும். அல்லது இந்த மார்க்கத்தில் அல்லாஹு தாலா வழங்குகின்ற நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து விட வேண்டாம், நீங்கள் தான் எப்பொழுதும் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் அங்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள், உயர்வாக இருப்பீர்கள், பலமாக இருப்பீர்கள். எனவே கவலைப்பட வேண்டாம், சோர்வடைய வேண்டாம். அப்போ அங்கே ஒரு நிபந்தனை இருக்கிறது, நாங்கள் நம்பிக்கையாளர்களாக இருக்கோம். அந்த நம்பிக்கை எப்படி அமைய வேண்டும் என்பது பற்றி ஒரு தெளிவு இருந்தால்தான் எங்களுக்கு நம்பிக்கை இனத்திலிருந்து தூரமாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதி எங்களை பொறுத்தவரையில் பொருத்தமாக அமையும். அன்புள்ளவர்களே, அந்த வகையில் ஒரு மூமினுடைய வாழ்வை பொறுத்தவரையில் பிரதானமான ஒரு நிபந்தனை இருக்கிறது, நம்பிக்கையோடு வாழ்வதற்கு, உறுதியாக இருப்பதற்கு. அதுதான் இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற, சர்வ வல்லமையும் படைத்த அல்லாஹு தாலாவை பற்றி ஒரு பரிபூர்ண நம்பிக்கை முதலாவதாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை வெறுமனே ஒரு சம்பிரதாயமான கருத்துக்களால், யூகங்களால் வாரதல்ல. சில நேரம் எங்களுடைய இந்த பேச்சுகள், இந்த கலந்து பேசுகின்ற விடயங்களால் முழுமையாக வரமாட்டார். அந்த நம்பிக்கை எங்கிருந்து வர வேண்டும் என்றால், முழுமையாக அந்த நம்பிக்கை அல் குர்ஆனுடைய வசனங்களின் ஊடாக எங்களுடைய உள்ளத்துக்கு வர வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை என்பது அது ஒரு சாதாரண விடயம் அல்ல. அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்குரிய மிக பொருத்தமான இடம் அல் குர்ஆன் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பணியை, தங்களுடைய தூதுத்துவத்தை ஆரம்பித்த அந்த ஆரம்ப கட்டத்தில் எந்த கடமையும் இருக்கவில்லை, எந்த வணக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இன்று எங்களிடையே இருக்கின்ற பல்வேறு வகையான ஆத்மீக ரீதியான அல்லாஹுவையும் எங்களையும் இணைக்கின்ற எந்த விடயங்களும் அங்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கவில்லை முதல் பகுதியில். ஆனால் அங்கு இருந்ததெல்லாம் அல் குர்ஆனுடைய வசனங்கள் மட்டும்தான். அந்த வசனங்களின் ஊடாகத்தான் அவர்கள் அல்லாஹுடைய நம்பிக்கையை எடுத்தார்கள், அல்லாஹுவை பார்த்தார்கள், அல்லாஹுடைய அந்த பல்வேறுபட்ட ஆற்றலையும் சக்தியையும் உணர்ந்தார்கள். அதன் மூலம் உணர்ச்சி பெற்றார்கள், அதன் மூலம் தூண்டப்பட்டார்கள், அதன் மூலம் உத்வேகப்பட்டார்கள், அதன் மூலம் தங்களுடைய உள்ளத்தை அல்லாஹுவோடு பிணைத்து கொண்டார்கள். எனவே மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், அல் குர்ஆனின் மூலமாக அல்லாஹுவை நாங்கள் புரிந்து கொள்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் மாறாத வரையில் அல்லாஹுவை பற்றி ஒரு பரிபூர்ணமான ஆழ்ந்த நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் வரமாட்டாது. அப்படி வராத பட்சத்தில் வாழ்க்கையில் நாங்கள் நம்பிக்கையோடு அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் பெறமாட்டோம். சிறிய பெரிய விடயங்கள் அனைத்துக்கும் முன்னால் நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருப்போம். எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலாவை அல் குர்ஆனின் மூலம் நம்பிக்கை கொண்டு உள்ளத்தில் ஆழமாக பதிப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனுடைய முதல் வசனம் இறக்கி வைக்கப்பட்ட ஒழுங்கில் அது அந்த ரப்பை அறிமுகப்படுத்துகிறது. அங்கு ஒரு ஆரம்ப வசனம் முதலாவதாக அந்த ரப்பை எப்படி அறிமுகப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். நாங்கள் எல்லோரும் தெரிந்த ஒரு விடயம், ஒரு எந்த வசனங்கள் முதலாவது இறங்கியது என்பது பற்றிய உறுதியான கருத்து தான் சூரத்துல் அலக்கின் முதல் 5 வசனங்களும் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக இறக்கி வைக்கப்பட்ட வசனங்கள். அல் குர்ஆனுடைய ஆரம்பம், அவருடைய தூதின் ஆரம்பம். அந்த வசனங்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த வசனம், முதலாவது இறக்கப்பட்ட அந்த வசனம் அல் குர்ஆனுடைய முதலாவது வசனம் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது இறக்கப்பட்ட வசனம் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூதுத்துவ நியமனம் கொடுப்பதற்கான நியமனமும் அந்த வசனம்தான். எப்பொழுது இக்ரா என்ற அந்த வசனம் இறங்கியதோ அன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராகவும் நியமிக்கப்படுகிறார்கள். அது ஒரு வசனம், அந்த வசனத்துக்குள் பல நூறு
பல கோணங்களில் விளக்கங்கள் இருக்கின்றன. அந்த விளக்கங்கள் இறைத்தூதின் ஆரம்பம், இறை தூதுத்துவத்தின் ஆரம்பம், அதே போன்று அல்லாஹுடைய அறிமுகத்தின் ஆரம்பம். அந்த வசனத்தை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால், இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி ஹலக், அங்கு ஒரு நுணுக்கமான அறிமுகம் அல்லாஹுக்கு இருக்கிறது. அல்லாஹுவை பற்றி அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு, மனிதர்களுக்கு, மனித சமூகத்துக்கு மறுமை வரையில் ஒரு அற்புதமான அறிமுகத்தை கொடுக்கிறான். அந்த அறிமுகத்தை மட்டுமே நாங்கள் ஆழ்ந்து சிந்தித்தால், அதிலிருந்து நாங்கள் அழகிய ஆழமான பாடத்தை படித்தால், அது பல நூல்களை எழுதக்கூடிய அளவுக்கு விரிந்தொரு விளக்கத்தை கொண்டொரு வசனம் அது. ஏனென்றால் அல்லாஹு தாலாவை ரப்பாகவும், அல்லாஹு தாலாவை ஹாலிக்காகவும், அல்லாஹு தாலாவை இரட்சகனாக, எஜமானாக, படைத்து பரிபாலிக்கின்ற ஆற்றல் உள்ளவனாகவும், ரப்பாகவும், அதே போன்று ஹலக, படைப்பாளனாகவும் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நுணுக்கமான வசனம் அது. அங்கு ஹலக்க என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹலக்க என்றால் படைத்தான், ஹாலிக் என்றால் படைக்கின்றவன். அல்லாஹு தாலா தன்னை ஒரு ஹாலிக்காக அறிமுகப்படுத்தி இருக்கிறான். இன்னென்னவற்றை படைத்தான் என்று அங்கு குறிப்பிடப்படவில்லை. ஒரு பொது சொல் ஹலக்க, படைத்தான். எதை படைத்தான் என்ற கேள்விக்கான விடையை தேடினால் அதனை நாங்கள் எழுத்தில் எழுதி முடிக்க முடியாத அளவுக்கு இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த சூரிய குடும்பம் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் மட்டுமல்ல, சுவர்க்கம் நரகம் மட்டுமல்ல, நாங்கள் அறிந்த அறியாத மிக பிரம்மாண்டமான படைப்பினங்கள், சிறிய பெரிய நுணுக்கமான உயிருள்ள உயிரட்ட திண்ம திரவ என்று வரையறை இல்லாத மிகப்பெரியொரு செயற்பாட்டுக்கான சொந்தக்காரனாகத்தான், ரப்பாகத்தான் அந்த வசனம் அல்லாஹு தாலா தன்னை மனித சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறான். இது ஒரு வசனம். இந்த வசனக்குள்ள இருக்கின்ற அந்த ஆழ்ந்த தன்மை, அல்லாஹுவை பற்றி எல்லையில்லாத அவனுடைய ஆற்றல், அவனுடைய சக்தி, அவனுடைய படைப்பாற்றல், அவனுடைய பராமரிக்கும் ஆற்றல், அவனுடைய நித்தியத்தன்மை, இவற்றை எடுத்துச் சொல்கின்ற ஒரு வசனம் இது. வெறுமனே நீங்கள் படியுங்கள் என்று இறைத்தூதருக்கு ஒரு கட்டளை வந்தது என்ற கருத்து மட்டுமல்ல, அதற்குள்ளால் முழு மனித சமூகத்துக்கும் முதலாவதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலம் தன்னை எப்படி, தன்னுடைய ஆற்றலையும் சக்தியையும், மிக பிரம்மாண்டமான இல்லையில்லாத அவனுடைய பலத்தையும் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு வசனம் அது. இவ்வாறு அல் குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் அல்லாஹு தஆலாவுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு பாலமாக, துணையாக இருக்கின்றன. அவற்றின் ஊடாக அல்லாஹு தஆலாவை பார்த்து எங்களுடைய உள்ளத்தில் அவனை பற்றி ஒரு அசையாத நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் நம்பிக்கை இழக்காமல் வாழ்வதற்கு அது ஒரு முதல் நிபந்தனை. அந்த நம்பிக்கை குறைய குறைய எப்பொழுதும் எங்களுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையினங்களும் சோர்வுகளும், எப்பொழுதும் முன்னேற முடியாத, உற்சாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை போக்குத்தான் காணப்படும். எனவே நாங்கள் அல் குர்ஆனை படிக்கின்ற பொழுது இந்த பாடத்தை படிக்க வேண்டும். அதனால்தான் அல் குர்ஆனுடைய முதல் வசனம் தொகுப்பில் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹுவை அறிமுகப்படுத்துகிறது, அல்லாஹுடைய அருளை அறிமுகப்படுத்துகிறது. இரண்டாவது வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த தன்மைக்காக அவனை புகழ்ந்த நிலையில் அவனுடைய பற்றிய அறிமுகத்தை செய்கிறது. அதற்கு அடுத்ததாக அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று மீண்டும் அவனுடைய அருளை வலியுறுத்துகிறது. அதற்கு அடுத்ததாக மாலிக் யௌமித்தீன் என்று இந்த உலகத்துக்கு பிறகு நிலையாக வரப்போகின்ற அந்த மறு உலகின் அரசன், ஆட்சியாளன், அதிகாரம் உள்ளவன் என்று நித்தியமான நிலையான எல்லையில்லாத அந்த மறுமையை பற்றி, அதை படைத்து அதில் இருக்கின்ற சுவர்க்கம், நரகம், தண்டனை, வெகுமதி என்று எண்ணிலடங்காத அந்த முழு உலகை பற்றி, அந்த ஆச்சரியமான உலகை பற்றி, அதில் அவன் அரசன் என்று அவனை அறிமுகப்படுத்துகிறது. இப்படி அல்லாஹ்வை பற்றிய அறிமுகம், அவனுடைய சிஃபத்துக்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுடைய சக்தி, அவனுடைய ஆற்றல் என்று அல் குர்ஆனில் இருக்கின்ற ஏராளமான வசனங்களின் ஊடாக அல்லாஹ்வை பார்த்து அவனுடைய நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிக்கின்ற ஒரு தன்மை ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டும். அவன் வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் நம்பிக்கை இழந்து போகாமல் இருப்பதற்கு அது மிக அவசியமான ஒன்று. ஆரம்ப வசனம் அதைத்தான் சொல்கிறது. குர்ஆனுடைய சூறாவின் முதல் சூறா தொகுப்பின் அடிப்படையில்
அல் குர்ஆன் இறங்கிய முதல் வசனமும் அதைத்தான் சொல்கிறது, அல்லாஹுவை பற்றி அறிமுகம். இறுதியான சூறாவும் அதைத்தான் சொல்கிறது. குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூறாவும் அந்த அல்லாஹுடைய ஆற்றலைத்தான் வெளிப்படுத்துகிறது. இதற்கிடையில் இன்னும் பல 100 வசனங்கள் பல்வேறு கோணங்களில் எங்களுடைய அறிவோடு பேசி, உள்ளத்தோடு பேசி, உணர்வுகளோடு பேசி, பண்பாடுகளோடு பேசி, எங்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களோடு பேசி பேசி எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய நம்பிக்கையை ஆழ பதிப்பதற்காகவே இறக்கி வைக்கப்பட்ட வசனங்கள். அந்த வசனங்களின் மூலமாக அல்லாஹுவை நாங்கள் புரிந்து பார்த்து அவனை நம்பிக்கையை கொண்டு உணர்வு பெறுவதுதான் அல் குர்ஆனுடைய முதல் அழைப்பு. ஒரு மூமின் அல் குர்ஆனிலிருந்து பெறுகின்ற முதலாவது பயன்பாடும் அதுதான். ஏராளமான பயன்பாடுகள் இருக்கின்றன. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய மூச்சு, அதுதான் எங்களுடைய ஆரம்பம், அதுதான் எங்களுடைய இறுதி அல் குர்ஆன் என்பது. ஆனால் அந்த அல் குர்ஆனிலிருந்து ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் சமூகம், ஈமானிய சமூகம் பெற்றுக்கொள்கின்ற நன்மைகளை பட்டியல் படுத்துகின்ற பொழுது அதில் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது வருவதெல்லாம் முழுமையாக அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையும் அவனை நாங்கள் அந்த அல் குர்ஆன் வசனங்களின் ஊடாக பார்த்து நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படை கருத்து தான். எனவே நாங்கள் அதற்காக ஒரு தனியான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது அல் குர்ஆனில். அல்லாஹு அறிமுகப்படுத்துவதில் ஒரு நீண்ட வசனம், ஒரு தனி வசனம், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வசனம். இதற்கு முன்னதாக நான் இந்த இடத்திலே 2009ஆம் ஆண்டு நினைக்கிறேன் பல வகுப்புகளை நடத்திய பொழுது அந்த வசனத்தை ஒரு வகுப்பில் தனியாக விளக்கினேன். நாங்கள் சொல்வது ஆயத்துல் குர்சி என்ற அந்த வசனம். அந்த வசனத்தை மட்டுமே நீங்கள் மிகச்சரியாக விளங்கி கொண்டால், அந்த வசனத்தை மட்டும் நீங்கள் சரியாக விளங்கி கொண்டால் அல்லாஹு தஆலாவை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் உள்ளத்துக்கு வரும். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு ஹய்யுல் கய்யூம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அந்த வசனத்தில் நீங்கள் அப்படியே போனீங்க என்றால் முழுக்க லா தஹுதுஹு சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇஸ்னிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்சியுஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வ ஹுவல் அலியுல் அலீம். அல்லாஹுவை பற்றிய 11 தகமைகள். அந்த வசனத்தின் ஆரம்பம் என்ன சொல்கிறது? அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் கடவுள் இல்லை. அப்படி சொல்லி அதன் பிறகு வருகின்ற 9 அல்லது 10 வசனங்கள் என்ன சொல்கிறது? 10 கருத்துக்கள் என்ன சொல்கிறது? ஒரே வசனம் என்ன சொல்கிறது என்றால், அல்லாஹு தஆலா ஏன் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்றால், அதன் பிறகு சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு உண்மையையும் எடுத்து நீங்கள் பாருங்கள். அது அல்லாஹுவோடு எந்த ஒரு சக்தியும் இணையாக இருக்க முடியாத அளவுக்கு அது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமான பண்புகளாக இருப்பதனால் அல்லாஹு தஆலா மட்டுமே இறைவன் என்பதை உறுதிப்படுத்துவது மட்டுமல்ல, அந்த சக்திகள், அந்த தகமைகள் ஊடாக நாங்கள் அல்லாஹுவை விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று அந்த வசனம் அழைப்பு விடுக்கிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வசனத்தை ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஒவ்வொரு ஐவேளை தொழுகையின் பின்னாலும் ஓதுங்கள், நித்திரைக்கு செல்கின்ற பொழுது ஓதுங்கள். நீங்கள் ஒரு தொழுகைக்கு பின்னால் ஓதினால் அடுத்த தொழுகை வரையில் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருப்பீர்கள், ஃபீ ஜிம்மத்தில்லாஹ். ஏனென்றால் அந்த வசனம் அந்த அளவுக்கு அல்லாஹுவையும் எங்களையும் இணைக்கிறது. இது ஒரு உதாரணம் மட்டும்தான். இப்படியான 100கணக்கான வசனங்கள் அல் குர்ஆனில் இருக்கிறது. அல் குர்ஆனுடைய முதலாவது இலக்கு அந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதித்து கொள்ள வேண்டும். அந்த வசனங்களோடு நாங்கள் வாழ வேண்டும், அந்த வசனங்களோடு நாங்கள் இரண்டர கலந்திருக்க வேண்டும். அந்த உணர்வுகள் எங்களை அல்லாஹுவோடு எங்களை இறுக்கமாக பிணைக்க வேண்டும் என்பதுதான் அந்த வசனங்களுடைய நோக்கமும் இலக்கும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் எங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நாங்கள் வாழ்க்கையில் அந்த மகத்தான சக்தியோடு எப்பொழுதும் இணைந்திருக்கிறோம் என்ற அந்த மகத்தான சக்தியோடு எங்களுக்கு எப்பொழுதும் தொடர்பு இருக்கிறது என்ற அந்த உணர்வுதான் வாழ்க்கையை துடிப்போடும் ஆரோக்கியத்தோடும் உத்வேகத்தோடும் எங்களுக்கு நம்பிக்கை இழக்காமல் எங்களை வாழச் செய்யும்.
இந்த உலகத்தில் எத்தனையோ சக்திகள் இருக்குது. மனிதர்கள் அந்த சக்திகளை பற்றி ஒரு பெருமிதம் அடைவார்கள், பெருமைப்படுவார்கள். இப்போ சாதாரணமாக நாங்கள் சும்மா எங்களோட மொழியில் சொல்கிறேன்னால், இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாரும், இங்கே இருக்கிற சகோதரிகளும், இந்த நாட்டிட பிரதம மந்திரி அல்லது ஏதோ ஒரு நாட்டு ஜனாதிபதி, அவரோடு எங்களுக்கு ஒரு தொடர்பு, அல்லது எங்களோட இடத்துக்கு அவர் வருகிறார், அல்லது நாங்கள் அவர் இடத்துக்கு போகிறோம், அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் எங்களுக்கு ஏற்படுகின்ற தாக்கம் அவங்களுக்கு விளங்கும். அதை நாங்கள் ஒரு பெருமையாக கருதுவோம், சந்தோஷப்படுவோம், அதை ஒரு பலமாக நினைப்போம். எங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருப்பதாக நாங்கள் உணர்வோம். சில போது நாங்கள் அதனை பற்றி பெருமைப்படுவோம், பெருமை அடிப்போம். ஆனால் அந்த எல்லோரும் சாதாரண மனிதர்கள், இறந்து போகின்ற மனிதர்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய பலமான நாட்டை ஆண்டாலும், எவ்வளவு பெரிய செல்வத்துக்கும் சொத்துக்கும் சொந்தக்காரர்கள் இருந்தாலும், அதிகாரத்தின் உச்சியில் இருந்தாலும், அவர்களுக்கு பின்னால் பெரும் படைகள் இருந்தாலும், அவர்கள் இறந்து போகிறார்கள். இறந்து போனதன் பின்பு அந்த படைகளும் அந்த சக்திகளும் அந்த செல்வங்களும் அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் அலட்டல்களும் எதுவுமே செய்ய முடியாது. இருக்கின்ற பொழுது கூட அவர்களுடைய எல்லா முயற்சிகளும் அப்படி வரையறுக்கப்பட்ட, மரணித்து போகின்ற, அனைத்தையும் இழக்கின்ற நிலையில்லாத அந்த மனிதர்களுக்கு அதிகாரமும் செல்வமும் இருக்கிறது என்ற ஒரு காரணத்துக்காக அவர்களுடைய தொடர்பை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அது ஒரு இயல்பான விஷயம், யாரும் விதிவிலக்கல்ல. அப்படியாக இருந்தால் இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற நித்தியமான இணையில்லாத, சகலவற்றையும் அறிந்த, சகலவற்றுக்கும் சொந்தக்காரனான, லஹு மாஃபிஸ் சமாவாத்தி வமாஃபில் அருள், வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்தும் அவனுக்கு சொந்தமானவை. வஸ்ய குர்சி உஸ் சமாவாத்தி வல் அருள், வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்தின் மீதும் அவனுடைய அதிகாரம் வியாபித்திருக்கிறது. வலா யஊதுஹு ஹிஃபுலுஹுமா வஹுவல் அலியுல் அதீம், அதனை பராமரிப்பதில் அவனுக்கு எத்தகைய சோர்வும் ஏற்படுவதில்லை. அவன் கண்ணியமானவன், உயர்ந்தவன் என்று கூறுகின்ற அந்த அல் குர்ஆன் வசனங்களுக்கு முன்னால் அந்த படைப்பாளனோடு நாங்கள் இணைத்திருப்பது, இந்த மனிதர்களுடைய செல்வம், அதிகாரம், ஆற்றல் உள்ளவர்களோடு இணைந்திருப்பதை விட எவ்வளவு பெருமதியானது, இணையற்றது, நிலையானது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலோடும் அந்த நம்பிக்கையோடும் அந்த உணர்வோடும் நாங்கள் வாழ்க்கையில் பயணிக்கும் பொழுதுதான் இந்த நம்பிக்கை இனங்கள் ஏற்பட மாட்டாது. அப்படியான ஒரு விஷயத்தோடு எங்களுக்கு வாழ்க்கையில் சம்பந்தம் இல்லைண்டா, அது பிறகு நாங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் சோர்ந்து போவோம், எல்லா இடத்துலையும் நாங்கள் தோல்வி மனப்பான்மையில் இருப்போம். சில நேரம் நாங்கள் வாழ்க்கையை வெறுத்து அல்லது வாழ்க்கையில் உத்வேகமாக முன்னேற மாட்டோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நம்பிக்கை ஈனம் என்றதும் நம்பிக்கை இழந்து போகிறதுன்றதும் ஒரு மூமினுடைய அகராதியில் வராது. ஏன் தெரியுமா? அவன் இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கின்றவனோடு எப்பொழுதும் தன்னை இணைத்து கொண்டிருப்பான். அது தொழுகையின் மூலம் இணைப்பான், முதலாவதாக அல் குர்ஆன் வசனங்களின் மூலம் இணைப்பான், தொழுகையின் மூலம் இணைப்பான், ஜிக்ர்கள் மூலம் இணைப்பான், ஔராதுகள் மூலம் இணைப்பான், துவாக்கள் பிரார்த்தனைகள் மூலம் இணைப்பான். எனவே அந்த இணைப்புகள் மூலமாக அந்த தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பு இருக்கின்ற காலமெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இனம் வந்த பொழுதிலும் நாங்கள் அதிலிருந்து மீண்டு வருவோம். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனை. இன்னொரு விஷயம் நான் கவனத்தில் எடுக்கணும். ஒரு மனிதன் எப்பொழுது உறுதியான மனிதனாக இந்த உலகத்தில் வாழலாம் என்றால், ஒரு ஈமானிய மனிதன், ஒரு மூமின், அவனுடைய வாழ்க்கை என்பது அருள்பாலிக்கப்பட்டதாக இருக்கும். இந்த விஷயத்தை கொஞ்சம் சரியாக விளங்கிக்கோங்க. அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்கொள்கின்ற எந்த விடயமாக இருந்தாலும் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு அவன் தகுதியானவனாக இருந்தால், அவன் வாழ்க்கையின் எத்தகைய இக்கட்டான கட்டத்திலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்ளலாம். இது ஒரு தாரக மந்திரம். இஸ்லாம் சொல்லித் தருகின்ற மிகப்பெரிய ஒரு ஆதாரம், அடிப்படை விதி. பத்ர் யுத்தத்தை எடுத்தால், பத்ர் யுத்தத்தில் யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் சொல்லுவீங்க, பல இடங்களில் சொல்கிறது. இப்போ இங்கே இருக்கிற யாராவது ஒரு சகோதரர்கிட்ட கேட்டால், முஸ்லீம் படையில் எத்தனை பேர் இருந்தாங்க, எதிர்ப்படையில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டால் எல்லார்ட்டையும் ஒரு விடை ஒன்று இருக்குது. அந்த கேள்வியை கேட்குறதும் சில நேரம் பொருத்தம் இல்லை. இப்படியான ஒரு தரமான மனிதர் இருக்கிற சபையில் அந்த கேள்வியை கேட்குறதும் அவ்வளோ பொருத்தம் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், 313 படை வீரர்கள் முஸ்லீம் படையிலும் 1000 வீரர்கள் அங்கேயும் இருந்தாங்க. குறைந்த வளங்கள் இங்கால, கூடிய வளங்கள் அங்கால. ஆனால் யுத்தத்தில் முஸ்லீம்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றும் நாங்கள் அதனை பெருமையோடு பார்க்கிறோம், முஸ்லீம்கள் வெற்றி பெற்றார்கள் என்று. குறைந்த படையை வைத்துக்கொண்டு கூடிய ஒரு படையை, சக்தி வாய்ந்த ஒரு படையை தோற்கடித்து முதலாவது யுத்தத்தில்
வெற்றி பெற்ற பெருமையை முஸ்லீம்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த யுத்தத்தின் வெற்றியானது முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஆத்ம பலமாக அமைந்தது. அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு அது ஒரு உத்வேகமாக அமைந்தது. அது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக அமைந்தது. அவர்களுடைய அடுத்த வெற்றிகளுக்கான ஒரு அத்திவாரமாக அமைந்தது. ஆனால் அதில் இன்னொரு நுணுக்கமான விஷயத்தை நீங்கள் பாருங்கள். உண்மையிலே 313 பேர் தானா 1000 பேரை தோக்கடிச்சது? குர்ஆன் சொல்லுது 3000 மலக்குகளை நாங்கள் பூரண தயார் நிலையோடு உங்களுக்கு இறக்கி வைத்தோம் என்று. ஒரு ஆத்மீக பார்வை பார்த்தா, அந்த விஷயத்தோட ஆத்மீக பார்வை பார்த்தோம் என்றால் அதுக்குள்ளால 313 மனிதர்கள் இருந்தார்கள். அவர்களோடு இணைந்து இன்னும் 3000 மலக்குகள் போராடினார்கள். அப்போ சரியாக சொல்வதாக இருந்தால் 3000 மலக்குகளும் 313 மனிதர்களும் சேர்ந்து 1000 மனிதர்களை தோற்கடித்திருக்கிறார்கள். அங்கே எண்ணிக்கையில் பெரிய பெருமிதம் படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கு பெருமைப்பட வேண்டிய, நம்பிக்கை கொள்ள வேண்டிய, பாடமாக படிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் 3000 மலக்குகளை தங்களுடைய உதவிக்கு பெற்றுக்கொள்வதற்கு அந்த 313 பேரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தலைமையில் தகுதி பெற்றிருந்தார்கள். அந்த அளவில்லாத தகுதியை பெற்றிருந்தார்கள். மிக பெருமதியான தகுதியை பெற்றிருந்தார்கள். அந்த அருளை பெறுகின்ற அந்த தகமைதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அவன் உற்சாகமாக, உறுதியாக, நம்பிக்கை இனத்துக்கு ஆழ்படாமல் வாழ்வதற்கான சக்தியை தருகிறது. அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அது எங்களை தனி மனிதனுக்கும் பொருந்தும். ஒரு படைக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்துக்கும் பொருந்தும், ஒரு நிறுவனத்துக்கும் பொருந்தும், சமூகத்துக்கும் பொருந்தும், நாட்டுக்கும் பொருந்தும். இன்று நாங்கள் பார்க்கின்ற, இன்று நாங்கள் சந்திக்கின்ற, எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்ற இந்த போராட்டத்தில் கூட அதனை நாங்கள் பார்க்கிறோம். அங்கு நான் சொன்ன இந்த 2 விடயங்களும் இருக்கின்றன. இன்று உலகத்தில் இருக்கிற முழு பலமும் ஒன்றிணைந்திருக்கிறது எதிராக. அந்த பலம் சாதாரண பலம் அல்ல. இவையெல்லாம் உலகத்தில் பலங்கள், பவர் என்று நாங்கள் சொல்கிறோமோ, சக்தி என்று சொல்கிறோமோ, அந்த அத்தனை சக்திகளையும் பெற்ற ஒரு பலமான ஒரு எதிரணி இருக்கிறது. முஸ்லீம்களுடைய ஒரு எதிரணி, முஸ்லீம்களுடைய முதலாவது கிபிலாவை ஆக்கிரமித்திருக்கின்ற எதிரணி. அந்த எதிரணிக்கு பின்னால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா வளங்களும் திரண்டிருக்கின்றன, எல்லா பலங்களும் திரண்டிருக்கின்றன. அவர்களுடைய தொழில்நுட்பம் ஆச்சரியமானது, அவர்களுடைய உளவு ஆச்சரியமானது, அவருடைய பொருளாதாரம் ஆச்சரியமானது, அவர்களுடைய அதிகாரம் ஆச்சரியமானது, அவருடைய பலாத்காரம் ஆச்சரியமானது, அவர்கள் உலகத்தில் வைத்திருக்கின்ற அந்த நெட்வொர்க், அந்த வலைப்பின்னல் ஆச்சரியமானது. அப்படியான ஆச்சரியங்கள் எல்லாம் சேர்ந்த மிக பலமான ஒரு எதிரி கூட்டத்தை தான் மிகச் சிறியொரு கூட்டம் சந்திக்கிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 365 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு சிறிய நிலப்பரப்பு, வெறும் 20 லட்சம் மக்களை கொண்ட ஒரு நிலப்பரப்பு, சாதாரண ஒரு படையை கொண்ட ஒரு படை, அவர்களாலே உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு சாதாரண ஆயுதங்கள், இவைகள்தான் அதிநவீன ஆயுதங்கள், அதிநவீன உளவுப்படை, அதிநவீன இராணுவம், உலகத்தில் இருக்கிற வல்லரசுகளுடைய ஒத்துழைப்பு, சர்வதேச சக்திகளுடைய இணைப்பு, உலகத்தில் இன்று முன்னேறிய நாடுகள் என்றெல்லாம் நாங்கள் சொல்கின்ற இந்த நாடு உட்பட அத்தனை நாடுகளுடைய ஆதரவு, இவைகள் எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு அவர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட அதிநவீன ஆயுதங்களோடு அவர்கள் களத்தில் இறங்கி பல நாட்கள் போராட்டத்தில் இந்த அணி இன்னும் தாக்குப்பிடித்து தலை நிமிர்ந்து அவர்களை தோற்கடிக்கும் வல்லமை பெற்றவர்கள் என்று முழு உலகத்தையும் நம்ப வைத்திருக்கிறார்களே. அதற்கு பின்னால் நான் சொன்ன அந்த இறை நம்பிக்கையும், அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையும், அவனுடைய அருளை பெறுவதற்கான அவர்கள் அடைந்திருக்கின்ற அந்த தகமையும் ஒரு முதல் காரணியாக இருக்கிறது. அப்போ அதில் நாங்கள் படிக்கிற பாடம் அதுதான். ஒரு காலம் ஒன்று இருந்தது, ஒரு காலம் இருந்தது. இங்கே இருக்கின்ற மூத்தவர்கள் தெரிந்திருப்பீர்கள். அது 1930 ஆரம்பித்த ஒரு காலம். அந்த மண்ணில் சில விஷயங்களுக்கு நேரடியாக சொல்லிக்கொள்ள நான் கஷ்டப்படுறேன், உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை விலகிக்கொண்டா சரி. 1930 அந்த பயணம் ஆரம்பிக்கிறது. 48 ஒரு கட்டத்துக்கு வருகிறது. 67ஆம் ஆண்டு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் சிறியவர்கள். அந்த சிறிய வயதில் நாங்கள் எப்படி அந்த எங்களுடைய முதலாவது கிப்லா, நபிமார்கள், இறை தூதர்கள், இறை வேதங்கள் இறங்கிய அந்த பூமி, அதனை சூழ இருக்கின்ற அல்லாஹ்வுடைய
தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நாடுகள், அவை அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது 1967ஆம் ஆண்டு வரலாற்றை படித்து பாருங்கள். வெறும் 6 தினங்களில் நாங்கள் இன்று எதிரியாக கருதுகின்ற அந்த நாடு தன்னுடைய எல்லையை 2 மடங்காக அதிகரித்துக் கொள்கிறது. புள்ளி விபர ரீதியாக சொல்வதாக இருந்தால் 1948ஆம் ஆண்டு வெறும் 8000 சதுர மைலாக இருந்த அந்த நாட்டின் எல்லை 1967ஆம் ஆண்டு வெறும் 6 தினங்கள் இடம்பெற்ற போராட்டத்தில் 22,000 சதுர மைலாக அதிகரிக்கிறது. இந்த பக்கத்தில் 5 நாடுகள், ஒன்று லெபனான், மற்றொன்று சிரியா, எகிப்து, ஜோர்டான், பலஸ்தீன். இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து போராட்ட களத்தில் இருக்கின்றன. அவர்கள் வெறுமனே ஒரு சிறிய நாடு. அவர்கள் 6 தினங்களில் இந்த எல்லா நாடுகளுடைய பெரும்பகுதியை பிடித்துக் கொள்கிறார்கள், ஆக்கிரமிக்கிறார்கள். அதிலும் பலஸ்தீன மண்ணின் 77% பகுதியை பிடித்துக் கொள்கிறார்கள். அங்கு லெபனானின் தென்பகுதி, சிரியாவின் கோலான் மேட்டு நிலம், எகிப்தின் சினாய் பாலைவனம், ஜோர்தானின் மேற்கு கரை என்று அவர்கள் 14,000 சதுர மைலை பிடித்துக் கொள்கிறார்கள் 6 தினங்களின் யுத்தங்களில். இன்று அவர்கள் அந்த எல்லா சக்திகளோடும் வெறும் 365 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் உள்ள ஒரு சிறிய பகுதிக்கு முன்னால் அவர்கள் 45-50 தினங்களாக சிரமப்படுகிறார்கள். அன்றைய நிலை என்ன, இன்றைய நிலை என்ன? அன்று அங்கு நாங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தால் இந்த இறை நம்பிக்கை இருக்கவில்லை, இந்த இறை அருளை பெறுகின்ற தகமை அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்கள் அதை விட்டு தூரமாக இருந்தார்கள். வெறும் ஒரு உலகியல் போராட்டமாக இருந்தார்கள். தந்திரங்களுக்கு பலியானார்கள், விலை போனார்கள், விலை பேசப்பட்டார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள், அஞ்சினார்கள். ஆனால் இன்று இந்த சிறிய குழு அல்லாஹுடைய நம்பிக்கையோடு அவனுடைய அருளை பெறத்தக்கவர்களாக அவனுடைய பாதையில் பயணிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்று ஒரு உலகத்துடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். மிக சக்தி வாய்ந்த மனிதர்களாக உலகத்துக்கு தென்படுகிறார்கள். கௌரவத்தை பெற்றிருக்கிறார்கள். உலகத்தின் மூளை முடுக்குகள் எல்லாம் அவர்களுக்காக குரல் எழுப்புகின்ற அளவுக்கு அவர்கள் அருள்மயமானவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் நாங்கள் அந்த தளர்ந்து போகாத ஒரு நிலை ஏற்படுறதுக்கான அடிப்படை. நான் உதாரணத்துக்காக இன்றைய அந்த போராட்டத்தை எடுத்தேன். நீங்கள் அதில் பாருங்கள், இன்னொரு விடயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். நான் முதலாவது சொன்ன மனிதன் தளர்ந்து போகாமல் இருப்பதற்கு இறை நம்பிக்கை அவசியம் என்று, தளர்ந்து போகாமல் இருப்பதற்கு இறை அருள் அவசியம் என்று. அந்த இறை அருளை பெறுவதற்கு தகுதியானவர்களாக நாங்கள் இருக்கணும் என்றால் அல்லாஹுடைய பாதையில் நாங்கள் மிகச்சரியாக பயணிக்கணும். அவனுடைய அந்த வழிகாட்டலின்படி வாழ்வதற்கான ஒரு உறுதிநிலை எங்களுக்கு இருக்கணும். அப்படியான ஒரு நிலை இருந்தால்தான் எங்களுக்கு அந்த அருளை பெற முடியும். அந்த நம்பிக்கையும் அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்கின்ற தன்மையும் அந்த அருளை பெற்ற நிலையும், இந்த மூன்றும் கலந்தொரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நாங்கள் எந்த விடயத்திலும் நம்பிக்கை இழக்காது பயணிக்கலாம். நீங்கள் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த அளவுக்கு அவர்கள் ஒரு சிறிய 20 லட்சம் மக்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இந்த அல்லாஹுவை பற்றிய, அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வாழணும் என்ற ஆர்வம் இருப்பதற்கான ஒரு சிறு உதாரணத்தை சொல்கிறேன். எத்தனையோ வீடியோக்களை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ வகையான காட்சிகளை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் நேற்றும் கூட கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட பார்த்தீங்க. உங்களுக்கு எங்கேயும் பார்க்க இயலாது. பலஸ்தீன மண்ணில் இருக்கின்ற ஒரு பெண் அவுரத்தை மறக்காத நிலையில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சிறு பிள்ளைகள் இருக்கலாம். அவ்வளவு சோதனைக்குள்ள குண்டு வீசப்படுகிறது, ஓடுறார்கள், அப்பயும் மூடித்தான் இருக்கிறார்கள். சிறையிலிருந்து வெளியே வராங்க, மூடித்தான் இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டான கட்டங்கள் நிறைய இருக்குது. இது சாதாரண ஒரு சூழல் அல்ல, அசாமானியமான சூழல். அப்படியான கட்டத்திலும் அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய தலையை திறந்தவர்களாகவோ அவுரத்தை காண்பித்தவர்களாகவோ நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள். அது ஒரு சிறிய உதாரணம் அல்ல, அது ஒரு பெரிய உதாரணம். அவர்கள் இந்த மார்க்கத்தோடு வாழ்கிறார்கள், இந்த மார்க்கத்தோடு வாழ்கிறார்கள். அதனால் அவர்கள் அருள் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுடைய வேதத்தின் மூலம் அல்லாஹுவை பார்த்து நம்பியவர்கள். எனவே அந்த நம்பிக்கையும் அருளும் அல்லாஹுடைய கட்டளையை அல்லது வேதத்தை, மார்க்கத்தை பின்பற்றுகின்ற அவர்களுடைய அந்த உறுதியான மனநிலையும் அவர்களை சக்தி வாய்ந்த மனிதர்களாக்கி இருக்கிறார்கள்.
முழு உலகத்தின் சக்திக்கும் முன்னால். இதுதான் இந்த ரகசியம். அப்போ இது அவங்களுக்கு மட்டும் உரிய ஒரு ஃபார்முலா இல்லை. இது எங்களுக்கும் தனி மனிதன் என்ற வகையில் எனக்கும் உங்களுக்கும் இங்கு இருக்கின்ற எல்லோருக்கும் முழு மனித சமூகத்துக்கும் உரிய நம்பிக்கை இழக்காமல் வாழ்வதற்குரிய அத்திவார அடிப்படை. அப்படித்தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். எனவே அன்புள்ளவர்களே, அந்த வகையில் இந்த விடயத்தை நாங்கள் இந்த கோணத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நான் சொன்ன இந்த 3 விடயங்களும் எங்களில் இருந்தால் நாங்கள் வாழ்க்கையை உறுதியோடு எதிர்கொள்ளலாம். மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹுவை பற்றிய முழுமையான நம்பிக்கையை அல் குர்ஆனின் வசனங்கள் மூலம் பார்த்து படித்து தெளிவு பெற்று உணர்வு பெற்று அந்த நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதித்து கொள்கின்ற ஒரு வாழ்க்கை போக்கு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை பெற தகுதி வாய்ந்த மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். அந்த தகுதியை பெறுவதற்காக அடிப்படையான விடயம் அந்த நம்பிக்கையும் அவனுடைய பாதையில் பயணிப்பது. இந்த 3 நிலைகளிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் எங்களுடைய வாழ்வு எத்தகைய இக்கட்டான கட்டத்திலும் சோர்ந்து போகாமல், கவலை கொள்ளாமல், தளம்பாமல் உறுதியாக இருப்பதற்கு காரணமாக அமையும். எனவே இந்த விடயத்தை ஆரம்பமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் மற்றொரு பகுதி இருக்கிறது. உலகத்தில் நாங்கள் இந்த நம்பிக்கை இழந்து போகிற இடங்கள் என்ன சில போது எங்களுக்கு நாங்கள் இந்த நம்பிக்கை இனம் துன்பம் இந்த சோர்வுகள் எல்லாம் எங்களுக்கு ஏற்படுறது இந்த துன்பத்தில் என்று நாங்கள் நினைக்கிறது, இழப்புகள் என்று நாங்கள் நினைக்கிறது, தோல்விகள் என்று நாங்கள் நினைக்கிறது. சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், தனி மனிதனுக்கு வருகின்ற இக்கட்டான கட்டங்கள், அது நோயாக, தோல்விகளாக, நஷ்டங்களாக, செல்வத்தில் வேறு விஷயங்கள் அல்லது உறவுகளை இழக்கிறது. இப்படியான விடயங்களில் வார அந்த விரக்தி, அந்த நம்பிக்கை ஈனம், அது முதலாவது நம்பிக்கை ஈனம் அல்ல. உலகத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டிய முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் செய்கின்ற ஆக்கங்களில், எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளில், அல்லாஹு தாலாவுடைய மிக பொருத்தத்தை பெற்ற செயற்பாடுகளில் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு சோர்வும் தளம்பலும் ஏற்படும். அந்த கட்டத்தில் நாங்கள் பெறுகின்ற நம்பிக்கை தான் வாழ்க்கையில் முதலாவது நம்பிக்கை. இந்த துன்பம் கஷ்டம் வார விஷயமெல்லாம் 2வது. ஆனால் எப்பொழுதும் நாங்கள் பார்க்குறது இந்த துன்பங்கள் வரக்குள்ளே பொறுமையாக இருக்கணும், கஷ்டங்கள் வரக்குள்ளே பொறுமையாக இருக்கணும். அது அல்ல. முதலாவது நாங்கள் ஆக்கங்களை செய்யும் பொழுது, அது எங்களுடைய வாழ்வில் எதுவாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், கல்வி தேடும் பயணமாக இருந்தாலும், இது போன்ற வாழ்க்கையின் எந்த விஷயமாக இருந்தாலும் நாங்கள் செய்கிற ஆக்கங்கள் இருக்கின்றனவே, அந்த ஆக்கங்களில் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் பயணிப்பதற்கு எங்களுக்கு நான் சொன்ன அந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். அந்த போராட்ட வாழ்க்கையில், அந்த ஆக்கங்களில் எந்த கட்டத்தில் எப்படி இருந்தாலும் நாங்கள் சோர்வடையக்கூடாது என்ற விஷயம் இந்த மார்க்கத்தில் ஒரு அடிப்படையான விஷயம். ஆக்கங்களில் தளம்பாம். ஒரு வியாபாரம் என்று வைங்களேன், அந்த வியாபாரத்தை முன்னெடுக்கும் பொழுது சிரமங்கள், கஷ்டங்கள், சில போது தற்காலிக தோல்விகள் இதெல்லாம் வரும். இந்த இடத்துல இதெல்லாம் விட்டுட்டு ஓடுறது, நம்பிக்கையினம் அடைகிறது, நாங்கள் சோர்ந்து போகிறது, வாழ்க்கையில் நான் இதன் பிறகு எதிரையும் பெற முடியாது என்ற ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு போகிறது, அது இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. ஆக்கங்களில் தளர்ந்து போகாமல் இருப்பது தான் முதலாவது ஒரு மூமினுடைய அடிப்படையான நம்பிக்கை. நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஹஜ்ஜிலையும் உம்ராவிலையும் கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அதுதான் நாங்கள் சொல்கிறது சாயி என்று சொல்லி. இப்போ சாயி என்றா என்னென்னு கேட்டால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சஃபா மர்வா கடையில் நாங்கள் 7 தடவைகள் அந்த ஓடுன்னு சொல்லி இல்லாது செய்கிற அந்த வணக்கம். சஃபாவில் ஆரம்பிக்குது, மர்வாவில் முடியுது ஒரு தடவை. அப்படி நாங்கள் 7 தடவை போய் கடைசியாக எங்கே முடியும்? மர்வாலையா சஃபாலையா? சாயி எங்கே முடியுது? சஃபாவில் தான் முடியும். சஃபாலையா முடியும்? மர்வாலையா முடியும்? சஃபாவில் தொடங்கி மர்வால முடியும் ஒரு சுற்று. 7வது சுற்று எங்கே முடியும்? சந்தேகம் வருது, எனக்கும் சந்தேகம் வருது. அப்படி கேள்வி கேட்டுருந்தேன். நாங்கள் எல்லாரும் உம்ரா செஞ்சாக்கள் இருப்போம், ஹஜ்ஜி செஞ்சாக்கள். மர்வால தான் முடியும்.
மறுவாழ முடியும். 6வது சுற்று வந்து சவால முடியும், 7வது போய் மறுவாழ முடியும். அங்கே தானே நாங்கள் முடிய இருக்கிறது எல்லாம் செய்கிறது. இப்போ இதில் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்குது. இந்த ஆக்கத்தில் நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் அதுக்குள் இருக்கிறதும் அதை ஹஜ்ஜிலையும் உம்ராலையும் கடமையாக்கி இருக்கிறதுக்காக ஒரு காரணமாக இருக்கலாம். அது வரலாற்று பின்னணியை பாருங்கள். சாதாரணமாக சையண்டா என்னென்னு கேட்டால் எல்லோரும் நீங்கள் நாங்கள்லாம் தொங்க ஓட்ட மட்டும் தானே சொல்கிறது. அது எங்களோட வளமை. அது தமிழ்நாட்டிலையும் அப்படித்தான், இலங்கையில் தமிழ் பேசுகிற மக்களும் அப்படித்தான். இப்போ நான் கேட்டிருந்தாலும் நீங்கள் விடையாதான் சொல்லியிருப்பீங்க, மௌலவி உட்பட சில நேரம் தொங்கோட்டம் என்று சொல்லி. ஆனால் தொங்கோட்டம் என்றால் என்னென்னு கேட்டால் அது தமிழ் மொழியில் அகராதியில் என்ன கருத்து கொடுக்குறேன்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனை. நாங்கள் தமிழில் சொல்லுவோமே சொற்களை நாங்கள் சந்தி பிரிக்கிறேன்னு சொல்லி, சந்தி பிரிக்கிறேன்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதை நினைக்கிற மூத்தவங்களுக்கு தெரியுமா இருக்கும். தொங்கோட்டம் எடுத்து சந்தி பிரிங்களே என்ன வருது என்று, தொங்குதல் சக ஓட்டம். யாரும் அங்கே தொங்கி தொங்கி ஓட்டுறதும் இல்லை. தொங்கோட்டம் என்ற சொல்லுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கோ தெரியும். ஆனால் தமிழகராதியில் நானும் தேடி பார்த்து அப்படி ஒன்றும் இல்லை. ஏன் அது வந்தது என்று கேட்டால் அது தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். நிறைய சொற்கள் அங்கிருந்து வந்தது. அது எங்களோட ஆரம்ப காலத்தில் அப்படி செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் நாங்கள் வேகமாக ஓடுற இடமும் இருக்கே, அதுக்காக சொல்லியிருப்பாங்க லைக். ஆனால் அந்த சொல்லுக்கான கருத்து தான் அற்புதமானது. அந்த சொல்லுக்கான கருத்து சை என்ற சொல்ல குர்ஆன் அதிகமாக பயன்படுத்துகிறது முயற்சித்தல் என்பதற்கு. சஆண்டா முயற்சித்தல், மெதுவாக ஓடுறதுக்குன்னு சொல்கிறது. அந்த வரலாற்று சம்பவத்தை பார்த்தா மெதுவாக ஓடினது தான் அங்கே அந்த சொல் வருவதற்கு காரணமாக இருக்குமா, அல்லது ஏதாவது ஒரு முயற்சி எடுத்ததுக்கு காரணமாக இருக்குமா? முயற்சி. தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் இல்லாமல் போன ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தாய் தண்ணீர் தேடி சென்ற ஒரு முயற்சி தான் அது. இப்போ திரும்ப யோசிங்க, நபியுடைய மனைவி தான், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை அந்த பள்ளத்தாக்கில் விட்டு சென்றார்கள், எல்லாம் சரிதான். ஆனால் என்ன நடந்தது? ஹாஜர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர் தேடி போனது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர் தேடி போன ஒரு விஷயம் எப்படி மறுமை நாள் வரையில் ஒரு கடமையாக வணக்கமாக இருக்கின்ற இந்த ஹஜ்ஜில் ஒரு முக்கியமான வணக்கமாக கடமையாக ஆக்கப்பட்டது? ஏன் ஆக்கப்பட்டது? யோசிச்சு பாருங்க. அதில் அது அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? அந்த ஹாஜரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த பிள்ளைக்கு தண்ணி தேடி போன பயணத்திலே அபூர்வமான ஒரு நம்பிக்கை இருந்தது, ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை இருந்தது, கடுமையான ஒரு முயற்சி இருந்தது. அல்லாஹ்வுடைய தீனின் அடிப்படையில் எப்படி ஒரு வாழ்க்கை நிகழ்வை, ஒரு விடயத்தை சாதிக்க வேண்டும் என்ற அந்த அத்தனையும் இருந்தது. அது வெறுமனே ஒரு பிள்ளைக்கு தண்ணி தேடி போன பயணம் அல்ல. மனித சமூகம் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்வை வெற்றிகரமாக நம்பிக்கையோடு அமைத்து கொள்வதற்கான ஒரு அழகிய பாடத்தை உள்ளடக்கிய ஒரு வணக்கம், ஒரு முயற்சி என்பதனால்தான் அதற்கு முயற்சி என்ற கருத்தை கொடுக்கக்கூடிய சை என்ற பெயர் வைக்கப்பட்டு அது ஹஜ்ஜோடும் உம்ராவோடும் இணைக்கப்பட்டு அங்கு செல்கின்ற மனிதர்கள் எல்லாம் அந்த பாடத்தை சுமந்தவர்களாக வந்து தங்களுடைய வாழ்விலே அவர்கள் பங்கு கொள்கின்ற எல்லா தராதரங்களிலும் நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆழ்ந்த பாடம் அங்கு கற்பிக்கப்படுகிறது. அதை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் அவங்களுக்கு. பாலைவனத்தில் எப்படியும் தண்ணி இல்லையே, சஃபாலயம் இல்லை, மறுவாலயம் இல்லை. அது அங்கே மலைக்கு மேலே அங்கே தண்ணி இருக்க போகுது. இன்றைக்கு இருக்கிற அந்த மலை குன்று ரெண்டும் வெட்டப்பட்டிருக்கு. ஏண்டா அந்த கட்டிடத்துக்காக. அது ஒரு உச்சி மலை. அந்த மலைக்கு மேல் எப்படியும் தண்ணி வரத்துக்கான சந்தர்ப்பமும் இல்லை. அந்த பாலைவனத்தில் தண்ணியில் தோண்டினா பெட்ரோல் தான் வரும். ஆனால் 75 வயது, யோசிச்சு பாருங்கள். ஓகே, 75 வயதுக்கு மேலே தான் இருக்கும் ஒரு பாலகன். பாலைவன மணல் இன்று இருக்கிற போல் இந்த கிரனேட்டெல்லாம் பிடிச்சி இந்த ஏர் ப்ரெஷர்லாம் கொடுத்து அப்படி இருக்கு இல்லையே, பாலைவனம். சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில தூரம் 400 மீட்டர். இந்த மலையில் ஏறி, இப்போ இன்றைக்கு மலையில் நாங்கள் ஏறுறது இல்லையே, நாங்கள் அடிவாரத்துக்கு போகிறோம். நாங்கள் சஃபாட கிட்ட போயிட்டு மர்வாக்கு வரோம். இன்றைக்கும் நாங்கள் துடிப்போடு இருக்கின்றவர்களுக்கும் இந்த சை செய்யும் பொழுது கொஞ்சம் களைப்போண்டு ஏற்படும். பாலைவன மணலில் 75 வயதுக்கும் கூடிய ஒரு வயோதிப பெண், அது பெரும்பாலும் கோடைக்காலமாக இருக்கலாம்,
சரியா தெரியாது, கோடை காலமாக இருக்கலாம். மலை உச்சிக்கு மேல் ஏறி 7 தடவைகள் அந்த பயணத்தை மேற்கொண்டால் மொத்தமாக கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர். இவ்வளவு முயற்சியும் அவர் எடுத்திருக்கிறார்கள். ஒரு தடவை அல்ல, ஒரு தடவை அவர்கள் சபாவில் ஏறி பார்க்கிறார்கள். அந்த பகுதியில் யாராவது வாராண்டு தண்ணீரை பெற்றுக்கொள்றது இல்லை. திரும்ப மறுவால போய் ஏறி பார்க்கிறார்கள், அடுத்த பகுதியில் வருகிறாண்டு இல்லை. அந்த ஒரு முறை அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டது என்றதால அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. 2 முறை நம்பிக்கை இழக்கவில்லை, 3 முறை நம்பிக்கை இழக்கவில்லை, 4 முறை, 5 முறை, 6 முறை, 7 முறை தன்னுடைய அந்த தள்ளாத வயதில் அந்த உச்சி மலையில் ஏறி அந்த பாலைவன மணலில் தொடர்ந்து அவர்கள் முயற்சித்து 7வது தடவை தான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். என்னுடைய பரிபூரண முயற்சி அத்தனையும் நான் செலவழித்து விட்டேன், இப்பொழுது என்னுடைய குழந்தைக்கு தண்ணீரை பெற்றுத்தா என்று. அப்பொழுதுதான் அந்த ஆச்சரியம் நிகழ்கிறது. முழு மனித சமூகமும் படிக்க வேண்டிய ஒரு பாடம், அற்புதமான அந்த விளைவு வருகிறது. அது அவர்களுடைய பிள்ளைக்கு மாத்திரமல்ல தண்ணீர் பெற்றுக் கொடுத்தது. உலக முடிவு மட்டும் மனித சமூகம் அந்த நீரை எத்தனை கோடி மக்கள் அருந்தினாலும் அருந்தக்கூடிய அளவுக்கு அளவிலும் தரத்திலும் உயர்விலும் மகிமையான ஒரு விளைவை பெற்றுக் கொடுத்தது. அவர்கள் நம்பிக்கை இழந்துவிடவில்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த அல்லாஹுவை விசுவாசித்தார்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெறத்தக்கவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் பயணித்தார்கள். அவர்கள் நம்பிக்கை இழக்காமல் முயற்சி எடுத்தார்கள், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தார்கள். அந்த அற்புதமான விளைவு ஏற்பட்டது. எல்லாத்துக்கும் பொருந்தும். எனவே ஜம்சம் என்றது வெறுமனே ஒரு நீர் அல்ல, அது நம்பிக்கையின் அடையாளம். ஜம்சம் என்பது வெறுமனே ஒரு அருள் அல்ல, அது வாழ்க்கையின் யதார்த்தம். அப்போ இந்த முயற்சி இன்னும் திணிவாக்குள்ள பாடங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க என்றால் எவ்வளவு தூரத்துக்கு அவள் கூர்மையாக திட்டமிட்டிருக்கிறான். இந்த திட்டமிடலை பாருங்கள். வெறும் பாலைவனத்தில் தலைதறிக்க விடல, இந்த 2 மலைகளுக்கு இடையில் எப்படி ஒரு திட்டத்தை வகுத்து அந்த பகுதியில் வாராக்களை பார்த்தா இந்த பகுதியில் வாராக்களை பார்த்தா அது நுணுக்கமான ஒரு திட்டமிடலும் இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து நம்பிக்கை இழந்து போகல. ஒரு முறை போய் பார்த்துட்டு அந்த வயசில் கஷ்டம், நான் 400 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்திருக்கிறேன், விட்டுவிடல என்ற ஒரு மூமினுடைய அகராதியில் அப்படி இல்லை. தொடர்ந்தீர்ச்சியான முயற்சி, அழகான ஒரு திட்டமிடல், தூய்மையான எண்ணம், அழகான ஒரு செயற்பாடு, ஆகுமான ஒரு செயற்பாடு. அல்லாஹ்வுடைய பாதையில் இப்போ குழந்தைக்கு தண்ணீர் எடுக்கிறேன்னு சொல்லுது ஹராமா ஹலாலா? ஹலால் மட்டுமல்ல, அது மிக உயர்ந்த ஒரு விஷயம். தன்னுடைய குழந்தையினுடைய உரிமையை கொடுக்கிறது, பராமரிக்கிறது, தேவையை நிறைவேற்றது, அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிற. எனவே அவள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்தார், அல்லாஹ்வை நம்பினார், அல்லாஹ்வுடைய அருளை பெற தகுதி பெற்றார். அந்த அருள் எப்படி வந்தது? மிகப்பெரிய விளைவாக வந்தது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை தரம் என்று சொல்கிறதுக்கு 2 விஷயத்தை சொல்லுவோம் நாங்கள். குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி என்றுவோம் நாங்கள். அளவிலும் தரத்திலும். ஜம்சம் என்றதை பாருங்கள். நீங்கள் அளவில் உங்களுக்கு தெரியுமா அளவு என்னன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் கண்டிருக்கிறீங்க, குடிச்சிருக்கிறீங்க. கூடான கோடி மனிதர்கள் குடிக்கிறாங்க. மிகப்பெரிய என்ன சொல்கிறது, தண்ணி இயந்திரம் இறைக்கிற இயந்திரங்களை போட்டு இறைச்சி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் எப்படி என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் மிகப்பெரிய ராட்சத மோட்டர்களை போட்டு இறைச்சி பார்த்தாங்க, குறையுதான்ட்டு. 24 மணி நேரம் ஒரு 3 இன்ச்சும் குறையல. அடுத்த கட்டத்தில் நிறைஞ்சாச்சு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற நீரில் அளவு என்ன தெரியுமா? இந்த ஒரு செகண்டுக்கு, ஒரு வினாடிக்கு 8000 லிட்டர் தண்ணி போகுது ஒரு வினாடிக்கு. அப்படி போனாலும் குறையதில்லை. குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. அது எப்படி கிடைச்சது? இந்த அற்புதமான நம்பிக்கையில் கிடைத்தது, அருளில் கிடைத்தது, அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிப்பதால் கிடைத்தது. அதுதான் ஒரு மூமினுடைய நம்பிக்கை என்று சொல்கிறது. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 7 முறை எடுத்த முயற்சியில் கிடைத்தது. அந்த எல்லா முயற்சிகளுக்கும் அது கிடைத்தது. நாங்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அல்லாஹுவை பரிபூர்ணமாக நம்பியவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு தகுதி பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்கின்றவர்களாக எந்த காரியத்தை முன்னெடுத்தாலும் அது நிச்சயமாக எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை விளைவை தரும். ஜம்சம்மை போல மட்டுமல்ல, ஆக்கத்தில் போகிறவர்களுக்கு இது அது ஒரு ஆக்கப்பயணம் தானே. தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர் தேடி போகிறது ஆக்கப்பயணம்.
அங்கே சோதனை இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, இழப்புகள் அல்ல. அது ஒரு ஆக்க பயணம். நாங்கள் தொழில்துறையில் போகிறோம், விவசாயம் செய்கிறோம், தொழிலை செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், கல்வித்துறையில் போகிறோம், அரசியலை செய்கிறோம், இன்னும் எத்தனையோ நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றோம் ஹலாலான முறையில். அப்படியெல்லாம் போகின்ற பொழுது எங்களுக்கு ஏற்படுகின்ற தற்காலிக இழப்புகள், சோதனைகள், தடைகள், இவைகள் எல்லாம் எங்களை சோர்வடைய செய்யக்கூடாது. ஹாஜரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சோர்வடையாமல் நம்பிக்கையோடு பயணிக்க செய்தது போல. அதை விடவுமா கஷ்டம் எங்களுக்கு இருக்கு? இல்லை. எனவே ஆக்கத்தில் மனம் தளர்ந்து போகிறது தான் முதலாவது நம்பிக்கை இனம். ஆக்கத்தில் நம்பிக்கையோடு பயணிக்கிறது தான் எங்களோட முன்னேற்றத்துக்கான அடித்தளம். அடுத்தது நாங்கள் எதிர்பார்க்குற சோதனைகள், இழப்புகள், எங்களை அறியாமல் வார இழப்புகள், உயிர் இழப்புகளாக இருக்கலாம், சொத்து இழப்புகளாக இருக்கலாம். இப்படியான இழப்புகள் இருக்குது. எல்லாத்தையும் விட பெரிய இழப்புகள் இருக்குது. அவமானங்கள், அவதூறுகள், கெட்ட வகையானங்களுக்கு எதிராக வார கருத்துக்கள், இவைகள் எல்லாம் எங்களை சோதனைகள், கஷ்டங்கள். ஆனால் இவை எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்து அல்லாஹுவை சார்ந்திருந்து அவன் என்னை கைவிட மாட்டான், என்னுடைய ரப்பண்டு யார் நம்புகிறாரோ அவருடைய அடுத்த கட்டம் மிக அழகாக, ஆரோக்கியமாக, வளமாக, ரம்மியமாக இருக்கும். அதுதான் உண்மை. எப்பொழுதும் அப்படித்தான் ஒரு மூமின் வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அவனுடைய பாதையில் பயணிக்கின்ற பொழுது ஒரு இடத்தில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு சோதனை வரும். அந்த இடத்தில் அந்த சோதனையை தாண்டி அந்த பாதையில் அவன் தொடர்ந்து பயணித்தாள் அடுத்த கட்டம் அவனுடைய வாழ்வு அருள்மயமானதாக இருக்கும். ஆனால் அவன் திரும்ப ஒரு யூட்டர்ன் எடுத்தான் என்றால், எனக்கு இது தேவையில்லை, இந்த வாழ்க்கை தேவையில்லை, இந்த பயணம் தேவையில்லை, இந்த இறை நம்பிக்கை தேவையில்லை. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சில விஷயங்களை செஞ்சுட்டு போய் அவங்களுக்கு விரக்தி ஏற்பட்டுடனே நான் இது சரியாக தானே எல்லாம் செஞ்சேன், அல்லாஹ் தஆலா என்னை கைவிட்டானே அப்படியே விரக்தி அடைந்து சோர்த்து போய்த்ததுக்கு பிறகு அவர்களுக்கு ஹராம் இல்லை, ஹலால் இல்லை, தொழுகை இல்லை, பண்பாடு இல்லை, இறை நம்பிக்கை இல்லை, தக்குவா இல்லை, பள்ளிவாசல் இல்லை, ஜும்மா ஒன்றும் இல்லை. ஒரு வெற்று மனிதர்களாக, தோல்வியடைந்த மனிதர்களாக, விரக்தி அடைந்த மனிதர்களாக உலகத்தில் வாழ்கிறார்கள். அன்புள்ளவர்களே, எப்பொழுது எங்களுக்கு இந்த சோதனைகள், கஷ்டங்கள், தளர்வுகள் ஏற்படுகிறதோ அப்பொழுது நாங்கள் உறுதியாக நின்று என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான் என்று உறுதியாக அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் பாய்ந்து செல்கிறோமோ அந்த அடுத்த கட்டம் மிக மிகச் செழிப்பாக இருக்கும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வராத சோதனையா? அந்த சோதனையை பாருங்க. ஒரு தனி மனிதனை கொல்றதுக்கு மிகப்பெரிய ஒரு கிடங்குல நெருப்பு மூட்டணுமா? ஒரு தனி மனிதனை கொல்றதுக்கு அவருடைய அந்த ஆத்ம பலத்துக்கு அஞ்சினார்கள் அவர்கள். அதனால் இவரை கொல்றதுக்கு ஒரு பெரிய கிடங்கை தோண்டி, பெரிய ஒரு குழியை தோண்டி அதில் நெருப்பு மூட்டி அவரை தூக்கி போட்டார். மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனையின் பொழுது அவர் தளரவில்லை, தலைதறிக்க ஓடவும் இல்லை, எதிர்கொண்டார்கள். என்ன நடந்தது? குர்ஆன் சொல்கிறது, நாங்கள் அவர்களுக்கு அந்த நெருப்பை மிதமான குளிராக மாற்றினோம் என்று. மிதமாக குளிராக மாற்றினோம். அது அப்படியே மிதமான குளிராக மாறியது. இப்படி மிதமான குளிராக மாறியது அவரை நெருப்பில் போட்டாங்களுக்கு தெரியாது. அதில் இன்னொரு பக்கம் இருக்குது, அது நாங்கள் பேசுகிறதில்ல. நெருப்பில் போட்டு அவங்களாம் போயிட்டாங்க, பொசுங்கி போயிருக்கும். அடுத்த நாள் சொன்னாங்க, அந்த படையை அனுப்பி நம்ரூத் போய் பார்க்க சொல்லி சிலர் அனுப்பி பார்க்க சொன்னாங்க. போய் என்ன நடந்திருக்குன்ட்டு அவர் போய் எட்டி பார்த்தால் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறன்றது எங்களுக்கு தெரியும், இருந்தார்ன்றது தெரியும். ஆனால் இன்னொரு தகவல் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? அவர் உலகத்தில் யாருமே அணியாத மிக கவர்ச்சியான ஆடை ஒன்றே மன்னிச்சு கொண்டிருந்தார். 2 கேள்வி கேட்டது என்ன தெரியுமா? அவர் வெளியே வந்தவர், எப்படி உயிர் பிழைத்தாய், எங்கிருந்து ஆடை வந்தது என்று. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அல்லாஹ் தஆலா என்னை காப்பாற்றினான், அது மட்டுமல்ல சுவர்க்கத்திலிருந்து எனக்கு அணிவதற்காக ஒரு ஆடையையும் அனுப்பி வைத்தார் என்று. அந்த ஆடையோடு தான் அவர் இருந்தார். அதுதான் அந்த வளம் என்று. இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கு. அஸ்ஹாபுல் உஹ்துதை பற்றி குர்ஆன் சொல்லுது சூரத்துல் புரூஜில். அதில் என்ன நடந்தது? நெருப்பு கிடங்கில் போடப்படுகிறார்கள், அப்படியே பொசுங்கி போகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்தது மாதிரி அங்கே காப்பாற்றப்படலை. ஆனால் அப்படி அவர்கள் உலகத்தில் இழப்பை சந்தித்தாலும் குர்ஆன் சொல்கிறது, ஜாலிகல் ஃபௌசுல் கபீர், அது மிகப்பெரிய வெற்றி என்று. ஏனென்றால் அவர்கள் உலகத்தில் அனைத்தையும் இழந்தது உண்மைதான், பொசுக்கப்பட்டது உண்மைதான், தீயிடப்பட்டு கொளுத்தப்பட்டது உண்மைதான். ஆனால் அவர்கள் அந்த துன்பத்துக்கு பதிலாக மிக உயர்ந்த வெற்றியை மறுமையில் பெறுவார்கள். எனவே மூமினுடைய வாழ்வில்
உலகியல் தோல்விகளும் தோல்விகள் அல்ல. அவன் நிலையான சரியான பாதையில் நம்பிக்கையோடு பயணித்தால் அது நிச்சயமாக அவனுக்கு மறுமையில் மிகப்பெரிய வெகுமதியாக கிடைக்கும். அது அப்படியும் ஒன்று இருக்கு. அன்புள்ளவர்களே, இந்த விஷயங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும், சோர்வடையாமல் இருப்பதற்கு. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த பாவங்கள் செய்கிற மனிதர்கள் சில நேரம் அப்படியே சோர்ந்து போகிறது. பாவத்தில் ஈடுபட்ட உடனே அதால் வர அவமானங்கள், சில நேரம் அதால் வர அச்சங்கள். நான் இவ்வளவெல்லாம் பாவத்தில் ஈடுபட்ட அல்லாஹ் தாலா என்னை மன்னிப்பானா, ஏற்றுக்கொள்வானா, மனிதர்கள் என்னை இழிவாக பார்க்கிறார்கள். அதிலே பாவங்கள் என்றது இன்றைக்கு உலகத்தில் சில பாவங்கள் தான் அந்த பாவங்களாக கருதப்படுற. பாவங்களாக கருதப்பட வேண்டிய பல பாவங்கள் பாவங்களாக கருதப்படுறதில்லை. அதில் முக்கியமான ஒன்று தான் எல்லாருக்கும் பொதுவாக நான் சொல்கிறேன். செய்கின்ற ஒரு காரியத்தை செய்வதால் அது பாவமாக மாறுற காரியங்கள் இருக்குது. ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறதால பாவமாக மாறுற காரியங்கள் இருக்குது. ஒரு காரியத்தை செய்கிறதில் பெரும்பாவமாக பாரதூரமான பாவமாக, மன்னிக்க முடியாத பாவமாக இருக்கிற ஒரு பாவம் இருக்குது. அதுக்கு நாங்கள் சொல்ல ஷிர்க். அது கீழே பெரும்பாவங்கள் வரும். அது கொலையோ அப்படி விபச்சாரமும் வரும். ஆனால் ஒரு காரியம் செய்ய வேண்டுமென்று நாங்கள் அதை செய்யாமல் இருக்கிறதுல முதலாவது வார பெரும்பாவம் என்ன தெரியுமா? தொழுகை. செஞ்சால் ஷிர்க் பெரும்பாவம், தொழுகை செய்யாவிட்டால் அது பெரும்பாவம். 2 லிஸ்ட் இருக்குது. ஒன்று நாங்கள் அதை செய்தால் பெரும்பாவம், இன்னும் ஒன்று அதை நாங்கள் செய்யாவிட்டால் பெரும்பாவம். இந்த ரெண்டும், ஷிர்க்கும் தொழுகையை விடுதல் என்றதும் பெரும்பாவங்கள், 2 நரகத்துக்கு தான் கொண்டு போகிறோம். ஆனால் தொழுகையை விடுற என்ற ஒரு விஷயம் அப்படி பார்க்கப்படுறது இல்லை. கடந்த வெள்ளிக்கிழமை நேற்று நான் ஒரு கொத்துபா செஞ்சேன் லெஸ்டரில். நான் இதை சொன்னேன் என்ன தெரியுமா? ஒரு குடிகாரரை பார்த்து எப்படி நாங்கள் பார்க்குறோம். ஒருவர் குடித்தால், மதுபானம் அருந்தினால் ஒதுக்கியாச்சு. அவர்கிட்ட சமூகத்திலிருந்து அவர் அகௌரவப்படுத்தப்படுவார். யாராவது திருமண பேச்சுவார்த்தை வந்து அவன் குடிகாரன், கொடுக்க மாட்டோம், மாலை கொடுக்க மாட்டோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தொழாத மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். இந்த மதுபானம் அருந்துவதை விடவும் ஏனைய பாவங்களை விடவும் மிகப்பெரிய பாவமாக அது இருந்த பொழுதிலும் அது ஒரு பெரும்பாவமாக கருதப்படுவதில்லை. அது ஒரு வீட்டுக்கு வீடு இருக்குது, மஹல்லாவுக்கு மஹல்லா இருக்குது, கிராமத்துக்கு கிராமம் இருக்குது, பாடசாலைக்கு பாடசாலை இருக்குது, பள்ளிவாசல் நிர்வாகத்திலையும் இருக்குது. இங்கே இருக்கிறது அங்கே இருக்குது. சில நேரம் தலைவராகவும் இருக்குது. இந்த பாவங்கள் என்றது அப்படி நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்கிறோம். இந்த பாவம் தான் சீரியஸ், இந்த பாவம் சீரியஸ் இல்லைன்று. இந்த இடத்துல நான் இதை சொல்ல காரணம் என்ன தெரியுமா? ஐவேளை தொழுகையோடு சம்பந்தம் இல்லாத யாராவது இங்கே இருக்கும்படி நான் சொல்லலை. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய உறவுகளில், உங்களுடைய அயல் வீடுகளில் நீங்கள் அறிந்தவர்களில் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற மிகப்பெரிய, அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய உதவியும் உபகாரமும் தான் அவர்களை தொழுகையாளிகளாக மாற்றுங்கள். ஏன்னா அந்த பாவம் வந்து சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்குது. நரகவாசிகள்கிட்ட கேட்குறதுக்கு நீங்கள் என்னத்துக்கு இந்த நரகத்துக்கு வந்தீங்கன்று. அது ஒரு சந்தர்ப்பம். எப்படி வருது அந்த வசனம்? மா சலக்கக்கும் ஃபி சக்கர், உங்களை இந்த இடத்துக்கு, இந்த சக்கரண்ட நரகத்துக்கு இது கொண்டு வந்தேன். முதலாவது விட என்னவா வரலாம்? நான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தேன், நான் பெரும்பாவம் செய்தேன், நான் நிராகரித்தேன் என்றெல்லாம் சொல்கிறது தானே பொருத்தம். நான் மறுமையை நம்பவில்லை. ஆனால் அவரோட முதலாவது பதில் என்ன தெரியுமா? லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. நரகத்துக்கு வரத்துக்கு முதலாவது காரணம். அப்போ அது மிகப்பெரிய ஒரு பெரும்பாவமானால் அது பாவமாக கருதப்படுறது இல்லை. எல்லாம் தொழுகையாளிகளும் தொழாதவர்களும் எல்லாம் ஒன்றாக கலந்து அவர்களுடைய எல்லா அந்தஸ்து உரிமைகளும் முஸ்லிம் சமூகத்தில் பெற்று அவர்களுக்கு எல்லா வகையான அரவணைப்புகளும் இருந்து அவர்களும் சமூகத்தின் அங்கத்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னார்கள், தொழுகை இல்லாத ஒருவர் மரணித்தால் அவரை நீங்கள் முஸ்லிம்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற மக்பராவில் அடக்காதீர்கள். என்னுடைய பார்வையில் அவர் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது என்று. அப்படி நிறைய இமாம்கள் சொன்னார்கள். கருத்து வேறுபாடு இருக்குது.
தொழுகையை நிராகரிக்கின்றவனுக்கும் தொழாதவனுக்கும் இடையில் சில இமாம்கள் கொஞ்சம் ஒரு இடைவெளியை கொண்டு வராங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தரக ஸலாத்த ஃபக்கஃபர, யார் தொழவில்லையோ அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். நேரடியான ஹதீஸ் நிறைய இருக்கு. ஆனால் அந்த பாவங்களாக பார்க்கப்படவில்லை. இது நான் பாவத்தை பற்றி பேசினால், அப்படியான பாவங்கள் செய்தாலும், சிறுக்கை செய்தாலும், வேறு பாவங்கள் செய்தாலும், வாழ்க்கையில் எனக்கு இதன் பிறகு மீட்சி இல்லையே என்று ஒரு மூமின் தளம்பி விடக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது. பாவங்கள் சில போது மனிதர்களை அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து அகற்றி விடுகின்றன என்று அதில் சோர்ந்து போகிற சில நேரம் சில பாவங்களை செய்கிறதால, அது வெளிப்படையாக மனிதர்களை அறிந்து கொள்வதால், நாங்கள் அவமானப்படுறதால இதுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கை இல்லை. உலகமே எங்களை அவமதித்து ஒதுக்கி வைத்தாலும் கூட எங்களுடைய ரப் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை அரவணைக்கக்கூடிய மிகப்பெரிய தயாளன், அருளாளன், அன்புடையவன், இரக்கமானவன் என்ற வகையில் நாங்கள் நம்பணும். அந்த பாவங்களிலிருந்து படிப்படியாக விடுபட்டு அல்லாஹ்வின் மீது நாங்கள் சார்ந்திருந்து அவனுடைய மன்னிப்பை பெற்று நாங்கள் சோர்வடையாமல் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்க வேண்டும். அது முழு உலகமுமே எங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் சரி, என்னுடைய ரப் என்னை ஒதுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவன் எனக்கு என்னுடைய மறுமை வாழ்க்கையை சீராக்கி தருவான், உலக வாழ்க்கையும் நிம்மதியாக்கி தருவான் என்ற அந்த நம்பிக்கையில் அந்த நல்லடியான் பயணிக்க வேண்டும். அல் குர்ஆனில் ஒரு வசனம் ஒன்று இருக்குது. இந்த பாவங்கள் ஈடுபட்டு மனம் தளர்ந்து போய் சோர்ந்து போய் அப்படியே மார்க்கத்தை விட்டு போகிற மனிதர்கள் சம்பந்தமாக எப்படி இருக்கணும் என்றதில் ஒரு அழகான ஒரு வசனம் ஒன்று இருக்குது. சூரத்து ஸும்ரில், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள். எந்த அடியார்களுக்கு என்றால், தங்களுடைய வாழ்வில் வரம்பு மீறி நடந்து கொண்டவர்கள், பெரும்பாவங்களில் ஈடுபட்டவர்கள், தவறுகளில் மூழ்கி போனவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஅன், அல்லாஹு தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிப்பவன், அருளாளன். எனவே பாவங்கள் மூலமாக ஏற்படுகின்ற தளர்ச்சியும் அவநம்பிக்கையும் சோர்வும், அல்லாஹ்வுடைய தீனை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த அழுத்தமும், அவமானங்கள் எங்களை இனி இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை தரமாட்டாது என்ற அந்த அவநம்பிக்கையும் ஒரு மூமினுக்கு வரக்கூடாது. ஏனென்றால் அவன் ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த இறைவன் அல்லாஹுவை அவன் விசுவாசிக்கின்றான், அந்த ரப்பை விசுவாசிக்கின்றான். இந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் சோர்வடைந்து கவலைப்பட்டு நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான், அவன் மன்னிப்பவன், அருளாளன். அதுக்காக தொடர்ந்து பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்கறதல்ல, பாவத்தை செய்கிறது மன்னிப்பு கேட்கறது, பாவத்தை அப்படியால் அந்த பாவங்களிலிருந்து படிப்படியாக விடுபட்டு அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு, முழு உலகமும் அவனை அவமானப்படுத்தி அவனை அப்புறப்படுத்தி நீக்கி ஒதுக்கி அவனை ஒரு வாழ்வதற்கு தகுதி இல்லாத மனிதனாக கருதினாலும் பரவாயில்லை, அவனுடைய படைத்த அவனுடைய ஹாலிக் அவனுடைய ரப் அவனை மன்னித்து அரவணைப்பான். அதான் அந்த சொர்க்கத்தில் ஒரு அற்புதமான காட்சி ஒன்று இருக்கு. அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்தில் தன்னுடைய விருப்புக்குள்ளால் சில மூமின்கள் அப்படியே வச்சு அவர்களிடத்தில் சொல்கிறது, அவர்கள் உலகத்தில் செஞ்ச பாவம் எல்லாத்தையும் காட்டிட்டு, இதை நான் வெளிப்படுத்தவா என்று சொல்லி, யார் இந்த பாவங்களை வெளிப்படுத்தாது என்று அல்லாஹ் தஆலா சிரித்தவராக இல்லை, நான் உங்களை என்னுடைய அருளுக்குட்படுத்தி அந்த பாவங்களை நான் மறைத்து விடுவேன் என்று. அப்படியான ஒரு அற்புதமான வழிகாட்டல் இருக்கிறது இந்த வேதத்தில், இந்த தீனில். எனவே நாங்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அது பாவத்தினால் வார அவநம்பிக்கையாக இருந்தாலும், ஆக்கம் செய்ய போகின்ற அந்த இடத்தில் வருகின்ற அவநம்பிக்கையாக இருந்தாலும், எங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புகள், சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், அவற்றால் வருகின்ற அவநம்பிக்கையாக இருந்தாலும், அவைகள் எல்லாம் நாங்கள் கடந்து போக வேண்டிய சோதனைகள், உறுதியாக பயணிக்க வேண்டிய பயணங்கள். ஹாஜரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சென்ற அந்த பயணத்தின் பொழுது அவர்கள் காட்டிய அந்த அதீதமான நம்பிக்கைக்கான அடையாளங்கள். அப்படியான ஒரு பயணத்தை நாங்கள் சென்றால் நிச்சயமாக நம்பிக்கை இழக்காத மனிதர்களாக இருப்போம். அதைத்தான் நாங்கள் இந்த போராட்ட களத்தில் பார்க்கிறோம்.
அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் நாங்கள் பார்த்தோம். இன்றும் கூட நவீன உலகத்தில் அத்தனை நவீனத்துவங்களையும் கொன்ற அல்லாஹ்வுடைய எதிரிகளாக இருக்கின்றவர்களை எதிர்கொள்கின்ற பொழுது அல்லாஹுவை நேசிக்கின்ற மனிதர்களிடையும் அந்த நம்பிக்கையை பார்க்கிறோம். எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை சொத்துக்கள் அழிந்த நிலையில் பல கோடி இழப்புகள், எத்தனை அச்சுறுத்தல்கள், எத்தனை பயமுறுத்தல்கள், அவற்றுக்கு மத்தியில் எல்லா துன்பங்களையும் சுமந்து கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் எங்களுடைய உயிரை தியாகம் செய்தாவது பயணிப்போம். எங்களுடைய முதல் கிப்லாவை நாங்கள் மீட்டெடுப்போம். எங்களுடைய சொந்த மண்ணை நாங்கள் மீட்டெடுப்போம். அங்கெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுடைய கொள்கையை நிலைநாட்டுவோம். அதற்காக நாங்கள் எங்களுடைய சொத்துக்கள், உயிர்கள், எங்களுடைய அனைத்தையும் இழக்க தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் மிக மிக மன உறுதியோடு எழுந்து நிற்கிறார்களே, அந்த நம்பிக்கை தான் அவர்களை இன்று மிக கௌரவமான மனிதர்களாக உலக அரங்கிலே தலை நிமிர்ந்து அந்த அடையாளங்களை வெளிப்படுத்துவதற்கு தகுதி பெற்றவர்களாக காட்டியிருக்கிறது. எனவே அன்புள்ளவர்களே, இந்த வகையில் தான் நாங்கள் இந்த நம்பிக்கையினம் என்ற இந்த விடயத்தை ஒரு மூமின் பார்க்க வேண்டும். அதிலிருந்து அவன் தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய நம்பிக்கையை அல் குர்ஆனின் மூலமாக பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு தகுதியான ஒரு நிலையை அடைந்து அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டல் வாழ்க்கையில் எங்களுடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை அமுல்படுத்தி கொண்டு எங்களுடைய ஆக்கங்களில் நாங்கள் சோர்வடையாமல், எங்களுடைய துன்பங்களில் நாங்கள் சோர்வடையாமல், எங்களுடைய பாவங்களில் நாங்கள் சோர்வடையாமல் ஒரு நம்பிக்கையான பயணத்தை இந்த உலகத்தில் சென்று அதன் அடிப்படையில் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான பாக்கியமான ஒரு நிலைக்கு நாங்கள் பயணிக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையால் ஷேக் உஸ்தாத் அவர்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் என்ற தலையங்கத்திலே அல்லாஹ்வுடைய வேத வசனங்களையும் இறை அடியார்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றையும் எடுத்து கூறி சொல்லப்போனால் நம்முடைய இதயங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் வல அல்லாஹு தஆலா உங்களுடைய ஹயாத்தை நீளமாக ஆக்கி வைத்து மீண்டும் மீண்டும் இதுபோல பல பயணங்கள் வந்து எங்களுக்கு நல்ல பல அறிவுரைகள் வழங்க வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வல்ல அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா அதற்கு அருள் புரிவானாக. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மஜ்லிஸுக்கு, இந்த பயானுக்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ்.